Hi friends, welcome back to my channel. Today என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் பைனரி ட்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆர்டர் மெத்தடில் ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரீ ஆர்டர் மெத்தடில் மாற்றணும். அது எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு 2 ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ப்ரீ ஆர்டரில் உள்ள ரூல் எப்படி இருக்கும், போஸ்ட் ஆர்டரில் ரூல் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதில் ஃபஸ்ட்டு ரூட் ப்ரீ ஆர்டரில் ஃப்ரண்ட்லேயும் போஸ்ட் ஆர்டரில் லாஸ்ட்டில் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ட்ரீ மெத்தடை நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போது சாம்பிள் ஒரு பைனரி ட்ரீ க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் லெஃப்ட் சைடு உள்ளது லெஃப்ட் சப்ஸ்ட்ரீன்னு சொல்லுவோம், ரைட் சைடு உள்ள ரைட் சப்ஸ்ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுனால ப்ரீ ஆர்டரில் ரூட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். அப்போ ஆப்ஷனை பாருங்களேன், ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னா 4 ஆன்சர்லையுமே நமக்கு எப்படி இருக்குது ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரீ ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4லுமே இருக்கிறதுனால நம்ம இதில் நம்ம கெஸ் பண்ண முடியாது இது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரீயை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் மெத்தடில் எப்படி ரூட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படின்ற பட்சத்தில் கொண்டு வரணும். அப்போது இது என்ன அப்ரோச்சாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் அப்ரோச்சாக தான் இருக்கணும். ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. டாப் டு பாட்டம் அப்ரோச்சாக தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, அப்போ மேலேருந்து கீழே தான் நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம ட்ரீயை கொண்டு வரணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதை நமக்கு இன்ஆர்டர் கொடுத்துட்டு போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாக மாறும். எப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்சாக மாறும். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு டெக்னிக்கை இந்த இடத்துல நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் அப்ரோச் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரூட் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப மேலிருந்து கீழே தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ ட்ரீ இந்த மாதிரி போடணுன்றதை நம்ம கெஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ரூட்டை வச்சு நம்ம ஆப்ஷனை செக் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன்லையுமே நமக்கு என்ன இருக்குன்னா ரூட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது ரூட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பைனரி ட்ரீயை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா, சரி ஓகே, பைனரி ட்ரீயை எழுதலாம். இன்னொன்று பைனரி ட்ரீ எழுதுறதுக்கு முன்னாடி அது எப்படி எழுதணுன்றதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, பைனரி ட்ரீக்கு இந்த மாதிரி தான் பைனரி ட்ரீ கொண்டு வரணும். இது பேரண்ட் நோடு, அது ரூட் நோடுன்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நோடு, ரைட் நோடு. இதுக்கு கீழே 2 நோடு வந்தது அப்படின்னாக்க இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் நோடுன்னு சொல்லுவோம். இது சைல்டு நோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, பேரண்ட் நோடு, இது சைல்டுன்னு சொல்லுவோம். இது ரூட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு பைனரி ட்ரீ க்ரியேட் பண்ணும்போது. அப்படி க்ரியேட் பண்ணுற பட்சத்தில் இந்த லெஃப்ட் நோடு ரைட் நோடுன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த லெஃப்ட் நோடும் ரைட் நோடும் எப்படி வேல்யூ இதுக்கு நமக்கு அசைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நோடு எப்போதுமே என்னவாக இருக்கணும், மினிமமாக இருக்கணும் வேல்யூ. ஓகே, ரைட் சைடு இருக்கக்கூடிய நோடு எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ஹையாக இருக்கணும். இது 2 மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது 2 மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பைனரி ட்ரீ நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பைனரி ட்ரீயை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னது ரூட் நோடுன்னு சொல்லி ரூட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டோமா. ரூட் என்னது, ரூட் ஏ எடுத்து எழுதிக்கலாம். ரூட்டு எடுத்தாச்சு. ஓகே, அப்போ லெஃப்ட் நோடு என்னென்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ லெஃப்ட் மினிமமாக தான் இருக்கணும், ரைட்டு ஹையராக இருக்கணும் வேல்யூன்னு சொல்லியாச்சு. பட் இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே லெட்டராக இருக்குது, ஏபிசிடிஇன்னு இருக்கே. இதில் எப்படி நீங்கள் வேல்யூ எழுதுவீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ ஏன்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நம்பர்ஸ் நம்ம மைண்டுக்கு செட் ஆகிற மாதிரி சும்மா ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கலாம். ஏக்கு 1ன்னு அசைன் பண்ணிக்கலாம், பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5, எஃப்க்கு 6. இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. அல்பபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் எழுதும்போது ஏபிசிடிஇன்னு எழுதுவோம் இல்லையா, அது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைனரி ட்ரீயை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஏக்கு எடுத்தாச்சு, ரூட் நோடு எழுதியாச்சு, ரூட்டு ஏன்னு கன்சிடர் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு ப்ரீ ஆர்டரில் ரூட்டு ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ரூட்டு ஏ அப்படின்றதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ நம்ம எழுதியாச்சு. லெஃப்ட் நோடு எப்போதுமே மினிமமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ இருக்கிறதுல ஏ ரூட்டாக எடுத்துட்டோம். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், அதில் மினிமமாக இது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பி தான் இருக்குது. அப்போ நான் பி இங்கே நம்ம எழுதிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது பியை விட நம்ம கம்பேர் பண்ணணும். பியை விட அதிகமாக என்ன இருக்குது, பி 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த வேல்யூ என்னது 3.
3 தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இருக்குது 4, 5, 6ன்னு இருக்குது. பட் வந்து 2 விட அதிகம் என்னது 3 தானே. ஸோ 3 வந்து இங்கே 3 வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், சியை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ஒரு குட்டியாக ஒரு ட்ரீ நம்ம கிடச்சிருச்சு. ஏன்றது ரூட் நோடு, லெஃப்ட் நோடு அசைன் பண்ணியாச்சு, ரைட் நோடு அசைன் பண்ணியாச்சு. இப்போ பிக்கு லெஃப்ட்டு, பிக்கு ரைட்டு, அதை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த பி வந்து இப்போ என்ன ஆயிரும், பேரண்ட் நோடாக மாறிடும். இங்கே கீழே சைல்டு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா பின்றது வந்து நமக்கு என்ன ஆயிரும், பேரண்ட் நோடாக ஆயிடும். அப்போ பிக்கு லெஃப்ட்டில் வந்து என்ன பண்ணணும், வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் இப்போ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. மிச்சம் என்னது இருக்குது, மிச்சம் 3 டிஇஎஃப் தான் இருக்குது. அப்போ இது 3ல் மினிமம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி தான் மினிமம். ஓகேங்களா? அப்போ டியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிக்கு ரைட் சைடு என்ன இருக்கணும், ஹையராக இருக்கணும் வேல்யூ. அப்போ என்னவாக இருக்கும், இ தான் ஹையாக இருக்குது, இஏ இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இங்கே ஒரு நோட் பண்ணிட்டோமா, க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பைனரி ட்ரீயில். அப்போ இந்த பக்கம் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது, எனது எஃப் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும், எஃப் வந்து சிக்கு லெஃப்டில் வரும். இப்போ இதை விட இந்த பக்கம் இருக்கிற கம்பேர் பண்ணி இது வந்து லெஃப்ட்டு வந்துட்டு மினிமமாகவும் இது வந்து ஹையராக இருக்கான்னு கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ எஃப்ஐ வந்து எதுக்கு லெஃப்ட்டில் போட்டிருக்கீங்க, ரைட்டில் போடலாமே அப்படின்னு. ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு எஃப்ன்றது மட்டும்தான் இருக்குது. அது மினிமமாகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, மேக்ஸிமமாக கன்சிடர் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ண, லெஃப்ட்னோட நம்ம எப்போதுமே கன்சிடர் பண்ணிடணும். ஏன்னா ரூட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்தாச்சுங்க ப்ரீ ஆர்டரில். அப்படின்றதப்போ என்ன பண்ணிடணும், எஃப்ஐ வந்து நம்ம லெஃப்ட்டில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம எழுதிடணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு பைனரி ட்ரீ நம்ம வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பைனரி ட்ரீயை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரணும், எழுதணும். அதாவது இதில் வந்து இந்த ஆப்ஷன் எது அப்படின்றத மாதிரி செக் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் மேலே டாப் டு பாட்டம் அப்ரோச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே தான் எழுதணும். எதை வச்சு எழுதணும் பார்த்து இந்த ரூலை வச்சு எழுதணும். அப்போ ரூலை வச்சு எழுதும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரூட் நோடு எழுதணும். ரூட் நோடு எது, ரூட் நோடு வந்து ஏ. அடுத்து லெஃப்ட் நோட கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ இதுக்கு லெஃப்ட் நோடு எது, இந்த பி. அதாவது இந்த ரூட்டுக்கு லெஃப்ட் நோடுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இந்த பிரான்ச் எல்லாமே லெஃப்ட் நோடாக கன்சிடர் பண்ணிடணும். இது வந்து லெஃப்ட் பிரான்ச்சுன்னு கூட சொல்லிக்கோங்களாம், லெஃப்ட் பிரான்ச்சுன்னு சொல்லலாம், லெஃப்ட் பிரான்ச். இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ரைட் பிரான்ச், அது ரைட்டு சப்ஸ்ட்ரீ, ரைட்டு பிரான்ச் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரைட்டு பிரான்ச். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரூட் வந்து ஏன்னு எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்த சைடு தான் பார்க்கணும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, பி இருக்குது. பியை இங்கே நோட் பண்ணிக்கலாம். பி எழுதியாச்சா? அடுத்து என்ன இருக்குது, லெஃப்ட். இப்போ நம்ம லெஃப்ட்டை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம்னா ரைட் என்ன போகல, லெஃப்ட்டு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ லெஃப்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ லெஃப்ட்டில் ஏ வந்து ரூட் எழுதியாச்சு, லெஃப்ட்டுக்கு பி இருக்குது, பி எழுதியாச்சு. அப்போ இந்த பியோட லெஃப்ட்டை நம்ம பார்க்கணும். அப்போ டியும் எழுதிடணும். எழுதியாச்சா? ஓகே, இப்போ லெஃப்ட் நோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் ரைட் பார்க்க சொல்லியிருக்காங்க. ரைட்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ரைட்டுக்கு போயிடக்கூடாது. இதுலேயே கம்ப்ளீட் ஆகாமல் மிச்சம் இருக்குல்ல இந்த சைடு ரைட்டு, இந்த ரைட்டு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ரைட்டு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா இதுக்கு என்னது இ வரும். ஏபி டி எழுதிட்டோமா, இதுக்கு ரைட் என்னது இ. முடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? ரூட்டு லெஃப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைட்டு இங்கே வாங்க. இந்த ரைட்டு வரும்பொழுது ரைட்டு என்ன இருக்குது, சி. ஆல்ரெடி ஏ எழுதிட்டோம் இல்லையா, அதனால விட்டுறணும். ஏன்னா நம்ம ரைட்டு தான் பார்க்கணும், சி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பக்கம் எதுவுமே ரைட்டு கிடையாது. ஓகேவா? அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு எஃப் எழுதிடணும். சி எழுதுனதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்து என்ன இருக்குது, எஃப் தான் இருக்குது. எஃப் நீங்கள் டொனேட் பண்ணிடணும். அப்போ என்ன நமக்கு ஆன்சர் வருது, ABDECF. அப்போ இதே ஆன்சர் ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாமா. ஏபிடி இங்கே ஆரம்பிக்கலை, இங்கேயும் ஆரம்பிக்கலை, இங்கேயும் ஆரம்பிக்கலை. அப்போ ஏபிடி இங்கே வருது. ஏபிடி இருக்கா, இங்கேயும் இருக்குது. சி இருக்குது, சி இருக்குது. எஃப். ஓகே, இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. சி ஆன்சர் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பாக என்னவாக இருக்குது, சி தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடலாம், கன்ஃபார்மே பண்ணிடலாம். இருந்தாலே நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். என்னது கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ட்ரீயை வச்சு
இந்த போஸ்ட் ஆர்டர் ஃபார்மேட்டில் வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். இந்த ட்ரீ போஸ்ட் ஆர்டர் ஃபார்மேட்டில் வந்துருச்சு அப்படின்னா 100% என்னதுன்னா சி தான் நமக்கு ஆன்சர். வாங்க நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். போஸ்ட் ஆர்டர் ஃபார்மேட்டுக்கு செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணுறது? இந்த இருக்கு பாருங்கள். போஸ்ட் ஆர்டரில் எப்போ ரூட் எங்கே இருக்கும்? லாஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு. அப்போ இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். அப்போ ரூட்டு வந்து நமக்கு லாஸ்ட்டில் தான் வருது. அப்போ நமக்கு ரூட்டு லாஸ்ட்டில் தான் வரணும்னா எங்கே இருக்கணும்? நமக்கு ரூட் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கணும்? லாஸ்ட்டில் தான் இருக்கணும். அப்போ ரூட் வேர்டு என்னது? ஏ. ஓகேவா? ரூட் வேர்டு வந்து என்னது? ஏ. அப்போ இந்த பக்கம் உள்ள வேர்டு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ரூட்னோட ஏன்றப்ப நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்புறம் கொண்டு வர முடியாது. அப்படியே கொண்டு வந்தோம்னா ரூட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும். நமக்கு லாஸ்ட்டில் தான் போகணும். லாஸ்ட்டில் தான் போகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? பாட்டம் அப் அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாட்டம் அப் அப்ரோச்சில் போகணும். நம்ம பாட்டம் அப் அப்ரோச்சில் போகும்போது என்ன ஆகும்னா கீழே இருந்து நம்ம வந்து ட்ரீயோட வேல்யூ வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்கலாமா? வாங்க இந்த ரூலை வச்சு பார்க்கணும். லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு அப்படி தான் நம்ம பார்க்கணும். பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. எப்படி பார்த்தோம்? ரூட்டு லெஃப்ட் ரைட்டு. அது வந்து ப்ரீ ஆர்டருக்கு தான் அப்படி பார்க்கணும். பட் வந்து போஸ்ட் ஆர்டருக்கு வந்து அப்படி பார்க்கக்கூடாது. போஸ்ட் ஆர்டருக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஓகே, லெஃப்ட் நோடு என்ன கொடுத்துருக்குறாங்க? டி. மென்ஷன் பண்ணியாச்சா? லெஃப்ட் நோடு டி. ரைட் நோடு என்ன கொடுத்துருக்காங்க? இ. இங்கே எழுதிருங்க. எழுதியாச்சா? அதுக்கப்புறம் இந்த ரூட்டு பார்க்கணும். ரூட் வந்து பிஏ எழுதிடுங்க. முடிச்சாச்சு. இந்த இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் லெஃப்ட்டு பார்க்கணும். இதுக்கான லெஃப்ட்டு பி தான். பி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் நோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ரைட் நோடு இந்த சைடு வரணும். இந்த சைடு வரும் பொழுது ரைட் நோடு என்ன இருக்குது? பாட்டமாக அப்ரோச் இருக்குன்னா அப்போ கீழே இருந்து தான் போகணும். கீழே இருந்து போகும்போது ரைட் நோடு இங்கே வந்து இந்த பக்கம் எஃப். ஏன்னா இது அதாவது இந்த ரூட்டுக்கு ரைட் எல்லாமே அப்போ இதுதான். அப்போ இது ஃபுல்லு தான் வரும். அப்போ எஃப் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரூட் நோடு. புரியுதா சொல்கிறது? லெஃப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரைட்டு பார்த்துட்ருக்கோம். ரைட்டில் வரும்போது இங்கிட்டு வந்துடுவோம். அங்கிட்டு வரும்போது எஃப் எழுதியாச்சு. திரும்ப அடுத்து என்னது? ரூட் இருக்குது. ரூட்டு பார்க்கும்போது சி. இந்த சிக்கு ரூட்டு ஏ வந்து இந்த எழுதியாச்சு. அப்போ நமக்கு வந்து போஸ்ட் ஆர்டர் வந்து ஏ வந்து லாஸ்ட்டில் வந்துச்சா? ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ப்ரீ ஆர்டருக்கான ஆன்சர். ஓகேவா? ப்ரீ ஆர்டருக்கான ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீயை வச்சு என்ன பண்ணுறோம்? போஸ்ட் ஆர்டரில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து போஸ்ட் ஆர்டருக்கான ஆன்சர். கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எழுதியாச்சு. இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதியாச்சு. இதை வந்து எனது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணணும். டி இருக்கா? டி இருக்குது. இ இருக்கா? இ இருக்குது. பி இருக்கா? பியும் இருக்குது. எஃப் இருக்குது. சி இருக்குது. ஏ இருக்குது. அப்போ போஸ்ட் ஆர்டர் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ கம்பல்சரி என்ன தான் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா சி தான் நமக்கு வந்து ஆன்சர். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி டி இ சி எஃப். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். நமக்கு ஆன்சர் வந்து என்னது? சி தான் நமக்கு ஆன்சர். இது வந்து ப்ரீ ஆர்டர்லாம் கொடுத்துருக்கோம். போஸ்ட் ஆர்டர்லையும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் கொடுத்து நமக்கு வந்து ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் அப்ரோச் யூஸ் பண்ணி ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீயை கன்சிடர் பண்ணி எழுதி அது கரெக்டாக நம்ம எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ப்ரீ ஆர்டருக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? ப்ரீ ஆர்டர் ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இது மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸில் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து எழுதணும்னு தெரியலை. அதாவது எது எழுதுறேன்னு தெரியல. இப்படி கொடுத்துருக்க லெட்டர் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரீயில் கொண்டுட்டு வரணுன்றது தெரியலை. ஏக்கு கீழே வந்து சி வருமா டி வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பரை போட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெஃப்ட் நோடு வந்து மினிமமாகவும் ரைட் நோடை வந்து மேக்ஸிமமாக வச்சு எழுதணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.